கிட்டத்தட்ட 28 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. கப்பற்படை வீரர் கல்யாணம் ஆகி 16 நாள் ஆகுது. ஹனிமூன் வந்திருக்காரு. அவங்க மனைவிக்கு அது வாழ்க்கை முழுவதுமே அது ஒரு கருப்பு நாள். ஒருத்தர் இந்துவா அப்படின்னு செக் பண்ணிட்டுலாம் சுட்டிருக்காங்க. ஒருத்தர் கொல்லும் போது அவன் மனைவி என்னையும் கொல்லுனப்போ போய் மோடிக்கிட்ட போய் சொல்லு, ஒரு படி மேலே போய். அப்போது பாகிஸ்தான் ரொம்ப கடுமையான பொருளாதார பின்னடைவில் இருந்தாங்க. கொஞ்சம் நிலைமை சீரானவன்னா மறுபடியும் அந்த வேலையில் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தளபதியோ யாரோ ஒருத்தர் கூட ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதியில் நடந்த தாக்குதல் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. சொல்லிவிட்டு அதுக்கு இரங்கல் தெரிவிக்கிறேன். சர்வதேச லெவலில் மறுபடியும் இந்த காஷ்மீர் இஷ்யூவை பெருசாக்கி அதில் குளிர் காயலான்னு பாகிஸ்தான் பார்க்குது. இன்னொன்று, இந்த தாக்குதல் நடந்த நேரத்தை நீங்கள் பார்க்கணும். அமெரிக்க துணை அதிபர் இங்கே வந்திருக்காரு. பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு சுற்றுப்பயணம் போகிறார். நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா போகிறாங்க. இந்தியா பாதுகாப்பு இல்லாத நாடு அப்படின்ற மாதிரி அமெரிக்கா துணை அதிபர் இங்கே இருக்கும்பொழுது நடக்கப்பட்ட தாக்குதல்னால் அது ஒரு இஷ்யூ இல்லை. காஷ்மீரில் கொஞ்சம் அமைதி திரும்புதுன்னா அதை விடக்கூடாது. அந்த உளவுத்துறை மற்றவருடைய இன்டெலிஜென்ஸுடைய ஃபெயிலியராக பார்க்கலாம். இப்போ இந்த டிஆர்எஃப்னு சொல்கிறாங்கல்ல, அந்த டிஆர்எஃப் தான் பொறுப்பேற்றுருக்கு. நீங்கள் பிப்ரவரியில் மாநாடு போகிறான், அதில் அமாசா அமைப்பில் கலந்துக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய சீரியஸான இஷ்யூ. அதை என்ன ஃபாலோ பண்ணீங்க? அதுக்கப்புறம் அவங்க உள்ள ஊடுருவு எந்தளவு ஊடுருவிட்டானுங்க. அது AK-47 AK-54 கொண்டு அட்டாக் பண்ணுற அளவுக்கு வர்றாங்கன்னா அப்போ எங்கேயோ ஃபெயிலியர் இருக்குதுன்னு அர்த்தம். என்னதான் நம்ம தாக்குதலை கண்டித்தாலும் மற்ற விஷயம் பண்ணாலும் தாக்குதல் நடத்துறது அப்படின்றத தாண்டி இப்போ ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை குரானை அந்த வாசகத்தை சொல்லுங்க அப்படின்றதெல்லாம் எவ்வளோ ஒரு தீவிரவாதத்தோட உச்சமாக இருக்குது. இந்தியர்களை சுடணும், அதில் குறிப்பாக இந்துக்களை சுடணும் அப்படின்றது என்ன ஆகும்னா இன்னும் அது இந்தியாவுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்தியாவுக்குள்ளே இருக்கிற முஸ்லீம்களுக்கே பாதிப்பு வரும். இப்போ பிஜேபி இதை இஸ்லாமியருக்கு எதிரான பிரச்சனையாக திருப்போம். பாகிஸ்தானுக்கு போ, நீ முஸ்லீம் தானே, நீ பாகிஸ்தான் ஆதரவுன்ற அந்த அரசியலும் ஆக்கப்படும். இப்போ இதை தான் அவர்களும் விரும்புகிறார்கள். நாட்டுக்குள்ளே குழப்பம் வரணும், சண்டை வரணும். போகிற விட இந்த பிளாக் லிஸ்ட்டு சொல்கிறேன், இந்த பொருளாதார நடவடிக்கை எடுத்தால் சுத்தமாக அமைங்கி போயிடுவாங்க. 2019 கிரே லிஸ்ட்டில் வச்சாங்க, சுத்தமாக கண்டமானாங்க. கெஞ்சி கூத்தாடி நம்மளும் சேர்ந்து தான் லாஸ்ட்டில் சொன்னோம். கொஞ்சம் நாதஸ் இப்போலாம் திருந்திட்டான், அதனால் அவனுக்கு இந்த தடையை நீக்கிங்கன்னா நீக்கினது கிடைச்ச பரிசு. தமிழ்வின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ காஷ்மீரில் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. திடீரென இந்த தாக்குதல் நடந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். மிக கொடூரமான ஒரு விஷயம். சமீப ஆண்டுகளாக இல்லாமல் இருந்த ஒரு விஷயம் நேற்று மறுபடியும் நடந்திருக்கு. இது ஒரு பக்கம் பார்த்தா அந்த உளவுத்துறை மற்றவருடைய இன்டெலிஜென்ஸுடைய ஃபெயிலியராக பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இந்த தீவிரவாத அமைப்புகள் மீண்டும் தலை தூக்க தொடங்கியிருக்கு அப்படின்றது தான். கிட்டத்தட்ட 28 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்பாவி பொதுமக்கள், டூரிஸ்ட்டுகள், அதில் வெளிநாட்டுக்காரங்க 2 பேர் இருக்காங்க போல். இது இல்லாமல் ஒரு கப்பற்படை வீரர் ஒருத்தர் தேனிலவுக்கு போனவரை சுட்டு கொண்டிருக்காங்க. இது இல்லாமல் ஒருத்தர் கொல்லும் போது அவன் மனைவி என்னையும் கொல்லுனப்போ போய் மோடிக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு ரொம்ப திமுறா பதில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒருத்தர் இந்துவா அப்படின்னு செக் பண்ணிட்டுலாம் சுட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுமையான நிகழ்வுகள் யாரும் ஏற்றுக்க முடியாது. உலகம் பூரா கண்டிச்சிருக்காங்க. ரஷ்யாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எல்லாரும் கண்டிச்சிருக்காங்க. ஒரு படி மேலே போய் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் நாங்கள் உறுதுணையாக இருப்போம்னு சொல்கிறாங்க. இதே சைனா ஒரு காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம FATFன்னு ஒரு இது இருக்குது, அதில் தீர்மானம் கொண்டு வந்தப்போ சைனா எதிர்த்தது. அப்புறம் சைனாவே பாதித்தப்போ அவங்க அந்த கிரே லிஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க. அப்போது பாகிஸ்தான் சமீப ஆண்டுகள் வரைக்கும் ரொம்ப கடுமையான பொருளாதார பின்னடைவில் இருந்தாங்க. நம்மளே பல இதெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணோம். ஆனால் மறுபடியும் கொஞ்சம் நிலைமை சீரானவன்னா மறுபடியும் அந்த வேலையில் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுன்றாங்களோ அது இதுதான். ஒரு பக்கம் இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கான ஆதரவுகள் மற்ற விஷயம்லாம் கொடுத்துட்டு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகளை தடை செய்ய வேண்டும், அவர்களுக்கு நிதிகள் போய் சேராமல் பண்ணணும், அவர்களை இயங்க அனுமதிக்கக்கூடாது, அவர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். இந்த இதெல்லாம் நாடுகளில் எல்லா நாடுகளுக்குமே வலியுறுத்துவாங்க. பாகிஸ்தான் இந்த வேலையை செய்யலைன்றதுனால தான் கிரே லிஸ்ட்டில் வச்சாங்க. சார், இப்போ அந்த கிரே லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி ஒரு விளக்கமான ஒரு பதிவு சொல்லுங்கள் சார். அதாவது தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்குற நாடுகள், இல்லாட்டி நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிராக, மற்ற நாடுகளுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறது, இந்த மாதிரி நாடுகளை கிரே லிஸ்ட்டில் வைப்பாங்க.
இதுக்கு வந்து எஃப்ஏடிஎஃப் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு. இதோடைய அடிப்படை என்னென்னா, உலகில் நாடுகள் வந்து தீவிரவாத இயக்கங்களுக்கு செயல்படுறதுக்காக போதை மருந்து கடத்துறது, அதன் மூலிமா பணம் இது பண்ணுறது, மணி லாண்ட்ரி பண்ணுறது, ஹவாலா முறையில் ஏதோ ஒரு வகையில் தீவிரவாதிகளுக்கு அந்த பணமாகவோ ஆயுதமாகவோ போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்காக இந்த எஃப்ஏடிஎஃப் அப்படின்ற இதை கொண்டு வந்தாங்க. அது வந்து ஆய்வு செஞ்சு சில நாடுகளுக்கு கட்டளை விதிப்பாங்க. அந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட 3-4 தடவை கிரே லிஸ்ட்டில் பாகிஸ்தான் இருந்திருக்கு. பிளாக் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப இதாகிடுச்சுன்னா பிளாக் லிஸ்ட்டில் வைப்பாங்க. கிரே லிஸ்ட்டில் இருந்தாலே உங்களுக்கு வந்து இது சர்வதேச நிதி இதில் ஐஎம்எஃப்பில் இருக்க முடியாது, உலக வங்கியில் இருக்க முடியாது, நிதி பெற முடியாது, மற்ற நாடுகளோட பிஸ்னஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஏன் பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்டில் வந்தது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் அந்த 99க்கு முன்னாடி காட்மண்டில் சில தீவிரவாதிகள் சிக்கிறாங்க. அதில் முக்கியமானவன் வந்து மசூத் அசார். மசூத் அசார் வந்து தீகார் ஜெயிலில் இருக்கிறான். மசூத் அசாரை எடுக்கணும்னு சொல்லிட்டு கந்தகார் விமானம் கடத்தல் நடந்தது 99ல், ஞாபகம் இருக்கா? இதில் காட்மண்ட்லேருந்து போன விமானத்தை கடத்துவாங்க. அதை பற்றி இதெல்லாம் வந்துருக்கு, வெப்சீரிஸ்லாம் கூட வந்துருக்கு. அதில் கந்தகாரில் கொண்டு போய் இறக்கிட்டு 287 பேர் என்னமோ இருப்பாங்க, அதில் ஒருத்தர் மட்டும் கொண்டுருவாங்க. அந்த இதில் வந்து அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காக, விமானத்தை இது பண்ணுறதுக்காக ஒரு 3 தீவிரவாதிகளை விடுவிப்பாங்க தீகார் ஜெயிலேருந்து. அதில் ஒருத்தன் தான் அந்த மசூத் அசார். அவன் அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் போய் ஜெய்ஷே அகமதுன்னு ஒரு இது அமைப்பை ஆரம்பித்து அவன் தீவிரவாத இயக்கம் அவன் வந்து பார்லிமெண்ட் அட்டாக்லேருந்து பல இதெல்லாம் பண்ணியிருக்கான். அப்போ அவனை வந்து பிடிக்கணும், அவனை வந்து தீவிரவாதியை அறிவிக்கணுன்றப்பெல்லாம் சைனாலாம் அதுக்கு எதிராக இருந்திருக்குது. பாகிஸ்தானுக்கு எதிராக தீர்மானம் நம்ம கொண்டு வரும்போதெல்லாம் சைனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த மசூத் அசார் சைனாலேருந்து பல உலக யூஎன்எல்லேருந்து இங்கிலாந்துலேருந்து பல நாடுகளில் தீவிரவாத செயலில் ஈடுபட்டோம்னா அவனை உலக அளவிலான ஒரு டெரரிஸ்ட்டாக அறிவிக்கிறதுக்கு முடிவு பண்ணி அப்புறம் அறிவித்தாங்க. இதில் ரொம்ப இது பண்ணனால தான் இந்த கிரே லிஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க பாகிஸ்தானை. பாகிஸ்தானை எத்தனை தடவை கொண்டு வந்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 தடவை கிரே லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க பாகிஸ்தானை. அப்போது தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிக்குது அப்படின்றது உலக நாடுகளை ஏற்றுக்கிட்டாங்க. கடைசியாக கிரே லிஸ்ட்டில் இருந்து ரொம்ப நொந்து போய் ரூபா மதிப்பு இறங்கி போய் நாங்கள் அந்த யூஎன் கொடுக்குற அந்த 27 வகையான கண்டிஷன்ஸுகளுக்கு நாங்கள் ஒத்து வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாத இயக்கங்களை கட்டுப்படுத்துறது, அவர்களுக்கு பண உதவி தடுக்கிறது, அவங்களை கண்காணிக்கிறது, மாதிரி பல விஷயங்களை அவங்க செய்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். அதெல்லாம் இவங்க செஞ்ச பிறகு கிரே லிஸ்ட்லேருந்து 2022 தான் தூக்குனாங்க. தூக்கி ஒரு 2-3 வருஷம் கூட இல்லை, மறுபடியும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது இந்த விவகாரங்கள் நாட்டுக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணுறது, அந்த ஒரு தளபதியோ யாரோ ஒருத்தர் கூட ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அதில் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதியில் நடந்த தாக்குதல் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. சொல்லிவிட்டு அதுக்கு இரங்கல் தெரிவிக்கிறேன்னு. இது எவ்வளோ பெரிய இது சர்வதேச லெவலில் மறுபடியும் இந்த காஷ்மீர் இஷ்யூவை பெருசாக்கி அதில் குளிர் காயலான்னு பாகிஸ்தான் பார்க்குது. எப்போவுமே ஒரு பதற்றத்தில் வச்சிருக்கிற ஒரு பதற்றத்தில் வச்சுருக்கிறது. இன்னொன்று, இந்த தாக்குதல் நடந்த நேரத்தை நீங்கள் பார்க்கணும். அமெரிக்க துணை அதிபர் இங்கே வந்திருக்காரு. பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு சுற்றுப்பயணம் போகிறாரு. இவங்க நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா போகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்தியாவுடைய ராஜ்ய உறவுகள் விரிவடைஞ்சிட்டு வருது, அயலுறவு கொள்கையில் இந்தியா ஒரு ஆதிக்கத்தை செலுத்துது அப்படின்ற நேரத்தில் இந்த தாக்குதல். அப்போது உடனடியாக அவர் சவுதி பயணத்தை ரத்து செஞ்சுட்டிங்க வர்றாரு. நிர்மலா சீதாராமன் வர்றாங்க. இங்கே அஜித் தோவல், இவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்குது. அப்போது இது வந்து ஒரு சர்வதேச பிரச்சனை மாதிரி இந்தியா பாதுகாப்பு இல்லாத நாடு அப்படின்ற மாதிரி அமெரிக்க துணை அதிபர் இங்கே இருக்கும்பொழுது நடக்கப்பட்ட தாக்குதல்னால் அது ஒரு இஷ்யூ இல்லை. அப்போ இந்த மாதிரி பாகிஸ்தான் காஷ்மீரில் வந்து கொஞ்சம் அமைதி திரும்புதுன்னா அதை விடக்கூடாது. சுற்றுலா பயணிகள் தான் அங்கே வருகையே, அங்கே வருமானமே. இப்போ அதில் அடுத்து இந்த இது வரப்போகுது, அமர்நாத் புனித யாத்திரை. அப்போ லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் அந்த மாதிரி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே அமர்நாத் புனித யாத்திரை அப்போ வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடத்திருக்காங்க. பல தடவை நடத்திருக்காங்க. அதில் 13 பேர் ஒரு தடவை கொல்லப்பட்டாங்க. பஞ்சாபில் தாக்குதல் நடத்தினாங்க. அமர்நாத் இதில் இன்னொரு தடவை தாக்குதல் நடத்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இவங்க வேலையே இதுதான், அப்பாவி மக்களை கொல்றது, அதன் மூலிமா தங்களை வீரர்களாக காட்டிக்கொள்வது. இதனால் என்னத்தை சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல. மதவெறி ஏற்றப்பட்டு இது மாதிரி தாக்குதலில் ஈடுபடுறது தான் நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த நான் சொன்னல மசூத் அசாருடைய அந்த அமைப்பு ஜெய்ஷே அகமது, அந்த அமைப்பும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பும்
வந்து அங்கே செயல்படுற லஷ்கர்-இ தொய்பா 3மே பாகிஸ்தானில் செயல்படுற முக்கியமான தீவிரவாத அமைப்புகள். இந்த லஷ்கர்-இ தொய்பா வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பயங்கரவாதமா செயல்பட்டு இருந்தாங்க. ஆமாம், லஷ்கர்-இ தொய்பா தான் பாகிஸ்தானுடைய அந்த ஐஎஸ்ஐயோட ரொம்ப நெருங்கின இது. ஐஎஸ்ஐஎஸ் கூடயும் அவங்க நெருக்கம். அவங்க வந்து உலக அளவில் ஒரு தீவிரவாத இயக்கத்தை பண்ணுவாங்க. இப்போ இந்த டிஆர்எஃப்னு சொல்கிறாங்கல்ல, அந்த டிஆர்எஃப் தான் பொறுப்பேற்றுருக்கு. அந்த டிஆர்எஃப் யாருன்னா லஷ்கர்-இ தொய்பாவுடைய ஒரு கிளை அமைப்பு மாதிரி. அப்போ இவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2022 23லையோ 23ல் இதை ஒரு தீவிரவாத அமைப்பாக இந்தியன் கவர்மெண்ட்டு அறிவிச்சிருக்கு. அப்போ இவங்க அறிவிச்சிருக்காங்க அந்த மாதிரி டிஆர்எஃப் உடைய ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி செயல்படுதுன்னா, அவங்க எப்படின்னா அந்த பாகிஸ்தான் சொல்லுதில்ல ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர்னு சொல்லிட்டு, இப்போ இந்த பஹால்மா அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் மக்களோட மக்களாக கலந்துருந்து மக்கள் போராட்டம் நடத்துகிற மாதிரி பண்ணுறது. வியாபாரிகளாக பல இதுகளாக இவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. இவங்க அங்கே இருக்கிற சில பெரிய மூளைச்செலவு செஞ்சு பயன்படுத்துகிற வேலையும் பண்ணுறாங்க. இதை வந்து தொடர்ச்சியாக கண்காணித்து இவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்துருக்கணும். ஆனால் இதில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் சொல்லலாம். இப்போ இவங்க உள்ள இராணுவ வீரர்கள் மாதிரி உள்ளே வந்து இந்த மாதிரி தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா அது வந்து எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. இது இல்லாமல் இந்த லஷ்கர்-இ தொய்பா இல்லாமல் ஜெய்ஷே முகமது சொன்னல, ஜெய்ஷே முகமது அந்த இயக்கம் அது வந்து அசார் மஹமூது, அவனை வந்து கைது பண்ண சொல்லி அவன் அப்படி பண்ணி இப்படி பண்ணி அவனை சுதந்திரமாக விட்டு இங்கேருந்து கந்தகார் கடத்தின முடித்தோன்னே அவன் போய் ஒரு 10,000 20,000 பேர் கலந்துக்கிட்ட பெரிய இதில் பேசுகிறான். அந்தளவுக்கு அவனுக்கு பெரிய மரியாதை கொடுத்து பாகிஸ்தானில் பண்ணுறாங்க. இவனை கைது செய்ய சொல்லி சர்வதேச டெரரிஸ்ட்னு சொல்லிட்டு அறிவித்தாலும் அவன் இன்னமும் அவனை வந்து உடம்பு சரியில்லை, இதய நோய் அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த இதை இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த ஜெய்ஷே முகமது போன பிப்ரவரியில் ஒரு மாநாடு போட்டிருக்காங்க. அந்த இதில் இது அவங்க நாட்டு அது அங்கே ஒரு ஊர் இருக்குது. அது இந்த மாதிரி ஆட்களுக்குன்னே இதானது. எப்படி மெக்சிகோவில் ஒரு இந்த கடத்தல் போதை மருந்து கடத்துறவங்களாம் ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த தீவிரவாதம் இது பண்ணுறவங்களாம் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு மாநாடு போட்டிருக்காங்க. ஜெய்ஷே முகமது தான் போட்டிருக்கான். அதில் வந்து இந்த ஹமாஸ் அமைப்புடைய ஹாலித் ரெப்ரசன்டேட்டிவாக கலந்துட்டுருக்காரு. அவர் ஹமாஸ் யாருதுன்னா இஸ்ரேலுக்கு எதிரான அந்த அமைப்பு. அங்கே போராடுறது ஓகே, இங்கே வந்து இவங்களோட கலந்துக்கிட்டு தீவிரவாத அமைப்புகளை ஆதரிக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே உள்நாட்டில் இங்கே இந்தியாவுக்குள்ளே வந்து தீவிரவாத செயல் ஏற்பட்டால் ஹமாஸ் எப்படி மதிப்பாங்க? அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த விஷயத்துங்கெல்லாம் கவனிச்சிருக்கணும். பிப்ரவரியில் நடக்குது, ஏப்ரலில் தாக்குதல். அப்போ அவங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாமே வந்து கவனிச்சிருக்கணும். அதில் எங்கேயோ ஃபெயிலியர் ஆகிருக்குன்றது தான் என்னுடைய இது. அதே மாதிரி இவங்க தாக்குதல் அமர்நாத் யாத்திரிகள் தாக்குதல் சொன்னீங்களா, 2001 நடத்தியிருக்காங்க. அதில் ரொம்ப பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இல்லை, இப்போது தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்துறது அப்படின்றத தாண்டி இப்போ ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை குரானை வந்து அந்த வாசகத்தை வந்து சொல்லுங்கள் அப்படின்றதெல்லாம் எவ்வளோ ஒரு தீவிரவாதத்தோட உச்சமாக இருக்குது சார். தீவிரவாதத்துக்குள்ள மதவெறி தான் தீவிரவாதம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ இவர்கள் வந்து நோக்கம் வந்து இந்தியர்களை சுடணும், அதில் குறிப்பாக இந்துக்களை சுடணும் அப்படின்றது வந்து என்ன ஆகும்னா இன்னும் அது வந்து இந்தியாவுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்தியாவுக்குள்ளே இருக்கிற முஸ்லீம்களுக்கே பாதிப்பு வரும். முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குறாங்க. அப்போ இவங்க என்ன லாபத்தை அடைய போகிறாங்க? அப்போ இந்த மாதிரி குரான் வசனம் சொல்லு, நீ முஸ்லீமா இந்துவான்னு சொல்லுன்னு கேட்டு சொல்கிறது, மோடிகிட்ட போய் சொல்லுன்றது, இது எல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ளே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும். இரு நாடுகளுக்குரிய பிரச்சனைன்றதை தாண்டி இந்தியாவுக்குள்ளே ஒரு மத நல்லிணக்கம் இல்லாமல் போகிறதுக்கான வேலையை செய்கிறது தான் பண்ணுறாங்க. அதனால் இது அப்படி தான் பார்க்கணும். தீவிரவாதம் என்றைக்குமே யாருக்குமே பயன் தராது. அது அவர்களையும் அழிக்கும், மக்களையும் அழிக்கும், நாடுகளுக்குள்ள உறவுகளையும் பாதிக்கும். இஸ்லாம் இதை சொல்லலை. இஸ்லாம் வந்து மத நல்லிணக்கம், அனைவருடைய அன்போடு இருக்கணும் அப்படி தான் சொல்லுது. இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தில் சைத்தான்கள்னு சொல்லுவாங்க. அந்த சைத்தான்கள் இவர்கள் வந்து என்னென்னா தவறாக புரிந்து கொண்டு அரசியலுக்காக இஸ்லாத்தை பயன்படுத்துவார்கள், அரசியலுக்காக மதத்தை பயன்படுத்துவார்கள். பாகிஸ்தான் இந்தியா 2 நாடுகள். பாகிஸ்தானு இஸ்லாத்தை மத நாடாக இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காகவே இவர்கள் இந்து முஸ்லீம்ன்ற மாதிரி இதை திருப்பி கொண்டு வராங்க. இது பாகிஸ்தானை வேறு இருக்கப்படணும். மறுபடியும் இந்த FATFல பாகிஸ்தானை பிளாக் லிஸ்ட்டில் வைக்கிற வேலையை பண்ணணும். பிளாக் லிஸ்ட்டில் வச்சா மட்டும்தான், பொருளாதார தடை இந்த மாதிரி வச்சா மட்டும்தான் அவங்க அடங்குவாங்க. இல்லாட்டி மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. இந்த விவகாரத்தில் இந்தியா அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்க விஷயத்தை உலக நாடுகள் மத்தியில் ஒரு பெரும் பிரச்சனையாக கொண்டு போய் பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த நான் சொன்னால FATF
அதன் மூலியமாக அவங்கள வந்து பிளாக் லிஸ்ட்லேயே வைக்கணும். வச்சாதான் நமக்கான ஒரு தீர்வாக இருக்கும். இப்போ உள்நாட்டில் என்ன பிரச்சனைகள் சார் வரும்? ஏன்னா இப்போ 2019 புல்வாமா அட்டாக்கு அப்புறமா வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தையும் வந்து நீக்கினதுக்கு அப்புறமா நடக்கிற ஒரு சம்பவமா பார்க்கப்படுது. இதெல்லாம் என்ன காஷ்மீர் மாதிரியான இஷ்யூ நம்ம நாட்டு இஷ்யூங்க. 370 நீக்கிட்டு அதை 2 இதுவாக பிரிக்கிறது, அதெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள பிரச்சனை, நம்ம பார்த்துக்க போகிறோம். இந்த விவகாரத்தில் இவங்க வந்து தலையிடுறது, ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு சொல்கிறது, இதை ஒட்டி தாக்குதல் நடத்துறது, இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க அரசியல். ரெண்டாவது இந்தியாவுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துறது. அதே மாதிரி இந்த மத ரீதியான விஷயங்கள் பார்க்கும் பொழுது இந்தியாவுக்குள் இருக்கின்ற இஸ்லாமியர்களே அவர்கள் வந்து இந்தியாவை சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக பேசினாலும் அதையும் திருப்பி அரசியலாக்கப்படுற வேலையும் நடக்கும். பாகிஸ்தானுக்கு போ, நீ வந்து முஸ்லீம் தானே, நீ பாகிஸ்தான் ஆதரவுன்ற அந்த அரசியலும் ஆக்கப்படும். அப்போ இதை தான் அவர்களும் விரும்புகிறார்கள். நாட்டுக்குள்ளே குழப்பம் வரணும், சண்டை வரணும். இங்கேயும் சிலர் அந்த வேலையை பண்ணுவாங்க. இப்போ பிஜேபி இதில் ஒரு செட்டு ஒழுங்காக இருக்கும், இன்னொரு செட்டு என்ன பண்ணும், இதை இஸ்லாமியருக்கு எதிரான பிரச்சனையாக திருப்போம். அங்கே மழை பெஞ்சா இங்கே கொடை பிடிக்கிற மாதிரி பாகிஸ்தானில் நடத்துகிறான்னா அவன் பாகிஸ்தானி, அவன் முஸ்லீமாக இருந்தாலும் அவன் பாகிஸ்தானி. நீங்கள் இங்கே இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அங்கே போனால் அவங்கள இந்தியராக தான் பார்ப்பான். அப்போது இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை அந்த மாதிரி ஒரு போக்குக்கு மாற்றி அதில் ஒரு அரசியல் பண்ணுற ஏற்பாடுகள் நடக்கும். இது எல்லாமே தவிர்க்கப்படணும். எல்லோரும் ஒன்றுபட்டு இந்தியர்களாக இந்த விவகாரத்தை கண்டிக்கணும். இதில் ஒற்றுமையாக இருக்கணும். பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த FATF மூலியமாக உலக நாடுகள் மூலியமாக UN கவுன்சிலில் கொடுத்து அவங்களுக்கு தான் பொருளாதார தடை விதிக்கிறதுக்கான பிளாக் லிஸ்ட்டில் சேர்க்கணும். இதுதான் அவங்களுக்கு மரணடி. அந்த வேலையை பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆனா சார் இதெல்லாம் வந்து திட்டமிட்டே வந்து அவங்க இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தானே அவங்க இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்படி தீவிரவாதிகள் வந்து மூடர்களுங்க. ஏன்னா இது கூட கண்மூடித்தனமா தான் மூடர்கள், இருக்கிறாங்க. முட்டாள்கள். முதல்ல நான் ஏன் ஒரு அப்பாவியை கொல்லணும்னு ஒருத்தன் நினச்சானா அவன் கொஞ்சம் அறிவு இருக்கிறவனா இருப்பான். நான் ஏன் கொல்லணும்? நான் எதற்கு யாரோ ஒரு டூரிஸ்ட் வந்த அப்பாவி மக்களை கொல்லணும்? இது ஒரு நாட்டு 2 நாட்டுக்குள்ள பிரச்சனை தானே. நான் போய் ஒரு 10 பேரை கொல்றதுனால என்ன மாற்றம் வந்துடப்போகுது? அவர்களே வந்து உளவியல் ரீதியா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மூளைச்சலவை செய்யப்பட்டு நம்ம லட்சியம் நிறைவேறணும். என்ன லட்சியம்? 10 பேர் டூர் வந்தவங்களை கொல்றது லட்சியமா? 10 குடும்பம் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு வாழ வேண்டிய அந்த பையன் வினய், கப்பற்படை வீரர், கல்யாணம் ஆகி 16 நாள் ஆகுது, ஹனிமூன் வந்திருக்காரு. அவங்க மனைவிக்கு அது வாழ்க்கை முழுவதுமே அது வந்து ஒரு கருப்பு நாள். நமக்கு இது பேசுவோம், கலைஞ்சு போயிடுவோம், நாளைக்கு அடுத்தடுத்த சம்பவம் மறந்துடுவோம். ஆனால் அவங்களுக்கு என்ன சாதிச்சிங்க? இந்த மூளைச்சலவை செய்யப்பட்டு இந்த மாதிரி பண்ணுறதுன்றது இவர்கள் ஏதோ பெருசாக காரியம் சாதிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோன்னு ஒன்றும் இல்லையே. இஸ்லாமியர்கள் மீது மேலும் வெறுப்பு அதிகரிக்கும். பாகிஸ்தானை இந்திய மக்கள் மேலும் வெறுப்பார்கள். இந்தியா பாகிஸ்தான் உறவு மேலும் கெடும். அதுலயும் பிரதமர் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன எதிர்வினை ஆற்றுவார்ன்ற நோக்கத்துல சொல்லியிருப்பாங்க. ஆமாம், அதெல்லாம் ஆணவத்துடைய உச்சக்கட்டம் தானே. அப்போது இந்த விவகாரங்கள் எல்லாமே ஒரு நாட்டுக்குடைய உறவை சீர்குலைக்குது. அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைக்குது. அந்த நாட்டை வந்து மற்ற நாடுகள்கிட்ட பாதுகாப்பு இல்லாத நாடுன்ற மாதிரி ஒரு இதை உருவாக்குறாங்க. தொடர்ந்து நாட்டுக்குள்ளே பதட்டத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தவிர்க்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி தீவிரவாதத்தை தூண்டி ஆதரிக்கின்ற ஒரு மதவாத நாடாக இருக்கின்ற பாகிஸ்தானுக்கு எதிராக பொருளாதார நடவடிக்கை எடுக்கிறது ஒன்று தான் தீர்வு. போர் கூட மேட்டர் கிடையாது. போரை விட இந்த பிளாக் லிஸ்ட்டு சொல்கிறேன், இந்த பொருளாதார நடவடிக்கை எடுத்தால் சுத்தமாக அமைங்கி போயிடுவாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. அப்படி தான் ஆச்சு. 2019 கிரே லிஸ்ட்டில் வச்சாங்க, சுத்தமாக கண்டமானாங்க. கெஞ்சி கூத்தாடி நம்மளும் சேர்ந்து தான் லாஸ்ட்டில் சொன்னோம். அவங்க இப்போ அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. கொஞ்சம் நாதஸ் இப்போலாம் திருந்திட்டான், அதனால் அவனுக்கு வந்து இந்த தடையை நீக்கிங்கன்னாங்க. நீக்கினது கிடைச்ச பரிசு இது. அதனால் இதை இந்தியா உலக அரங்கில் கொண்டு போகிறது தான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும். அப்போ இன்னும் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத சூழல் தான் வந்து எப்பவுமே ஏற்படுற மாதிரி தானே சார் இருக்கு அந்த பகுதியில். அதுக்கு நம்மளும் காரணம் தாங்க. நம்முடைய உளவு அமைப்புகள் ஒரு பாகிஸ்தான் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு இந்திய இராணுவ வீரர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவன் உள்ளே வர்றான். இன்னும் பல கிராமங்களில் அங்கெல்லாம் மக்களை மூளைச்சலவை செஞ்சு மக்களோட மக்களாக கலந்துருக்காங்கன்னா இதெல்லாம் கண்டறிஞ்சு நடவடிக்கைகள் போய்கிட்டு தான் இருக்குது. அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னும் வந்து பாதுகாப்பு நீங்கள் பிப்ரவரியில் மாநாடு போகிறோம், அதில் அமாசா அமைப்பில் வந்து கலந்துக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய சீரியஸான இஷ்யூ. அதை என்ன ஃபாலோ பண்ணீங்க? அதுக்கப்புறம் அவங்க உள்ள ஊடுருவு எந்தளவு ஊடுருவிருக்காருங்க. இப்போ எப்படி இந்த அட்டாக் நடந்தது, AK-47 AK-54 கொண்டு வந்து அட்டாக் பண்ணுற அளவுக்கு வர்றாங்கன்னா அது பொது வெளியில் அது ரொம்ப சீரியஸான இஷ்யூ இல்லை. அப்போ எங்கேயோ ஃபெயிலியர் இருக்குதுன்னு அர்த்தம். என்னதான் நம்ம தாக்குதலை கண்டித்தாலும் மற்ற விஷயம் பண்ணாலும் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஃபெயிலியரும் காரணம். இன்னொருத்தர் லெப்டினன்ட் ஜென்ரல் பக்ஷின்னு ஒருத்தர் பழைய இராணுவ வீரர் நேற்று ஒரு இதில்
தொலைக்காட்சியில் இந்த ரிப்பப்ளிக்கில் பேசும்போது சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 1,50,000 இராணுவ வீரர்கள் எடுக்காமல் இருக்கிறோம். யார் இதை செய்கிறது? எதுக்கு செலவை மிச்சப்படுத்துறீங்க? இதில் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கண்டிக்கிறார். அப்போது நீங்கள் இராணுவ வீரர்களுக்கான அந்த செலவினங்களை குறைப்பது, 1,50,000 பேர் எடுக்கணும், ரிட்டையர் ஆகி போயிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் தேவைப்படுதுன்னா அந்த 1,50,000 பேர் ஏன் எடுக்காமல் இருக்கீங்கன்னு கேட்குறாரு. 1.8 1,80,000 பேருன்னு சொல்கிறாரு. அந்த பேட்டி இப்போ கூட சமூக வலைதளங்களில் இருக்குது. அவர் அந்த கேள்வி வைக்கிறாரு. ஒரு இராணுவ அதிகாரி, உயர் பொறுப்பில் இருந்த அதிகாரி, அவங்களுக்கு தெரியாது, நமக்கு இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் களையப்படணும் அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமாகும். சரி, இப்போ இந்த விஷயத்துல வந்து நாட்டு மக்களும் இல்லை மற்றவர்களும் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்குன்றதை பத்தி சொல்லுங்க சார். முதல்ல இதில் போயிட்டு தேவையில்லாத விமர்சனங்களை வைக்கக்கூடாது. ரெண்டாவது, ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் நம்முடைய ஒற்றுமையை காட்ட வேண்டிய ஒரு நேரம். அப்போ எல்லோரும் இந்தியர்கள் அப்படின்ற ஒரு ஒற்றுமை உணர்வோடு இருக்கணும். இப்போ ராகுல் காந்தி கூட அமித்ஷாட்ட இந்த நிலைமை என்னன்னு கேட்டறிஞ்சு இந்த விஷயத்தை கண்டிக்கிறார். அந்த மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நம்முடைய ஒற்றுமையையும் பலத்தையும் கொடுக்கணும். இதில் ஒன்றுபட்டு நம்ம பாகிஸ்தானுடைய அந்த தீவிரவாதிகளை நம்ம எதிர்க்கணும். இதில் மதமோ மற்ற விஷயங்களோ எதுவுமே வரக்கூடாது. நாம் இந்தியர்கள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கணும். அதற்கான வேலை என்ன அப்படின்றத பற்றி பேசணும். இவர்களுக்கு எதிரான, தீவிரவாதிகளுக்கு எதிரான பிரச்சாரம் கொண்டு போகலாம். ஆனால் அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரமும் மாறக்கூடாது. இஸ்லாமியர்கள் வேறு, இஸ்லாமிய தீவிரவாதிகள் வேறு. அதனால் பாகிஸ்தானிய மக்கள் கூட இதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த அரசியலில் இருக்கிறான்ல, பாகிஸ்தான் அரசியலில் இருக்கிறான்ல, அவனுடைய சுயலாபத்துக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. அப்போ இதெல்லாம் முறியடிக்கிற வேலையை பண்ணணும். இவர்களுடைய சுயலாப அரசியலுடைய இந்த பாதிப்பை பாகிஸ்தான் மக்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பொருளாதார தடைனா அவங்களுக்கு பாதிப்பு இல்லையா? பாகிஸ்தானுடைய ரூபாய் மதிப்பு சுத்தமாக குறைஞ்சி போச்சுன்னா அவங்களுக்கு பாதிப்பு இல்லையா? அங்கே இருக்கிற உழைப்பாளி மக்கள், சாதாரண மக்கள் பாதிக்க தான் படுறாங்க. அவங்களுக்கு தெரியும் இவனுங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு. அதனால் எங்கேயுமே இந்த மாதிரி தீவிரவாதிகள், இந்த மாதிரி தாக்குதல்லாம் பாதிக்கப்படுறது ஃபஸ்ட்டு அப்பாவி மக்கள். அதோடைய பின் விளைவுகளுக்கு பலியாகிறதும் அப்பாவி மக்கள். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சிக்கிட்டு பாகிஸ்தான் தீவிரவாத அந்த அமைப்புகளை எதிர்ப்பதும், அவர்களுக்கு எதிரான அந்த அரசுக்கு எதிரான அழுத்தத்தை கொடுப்பதும், அதை பிளாக் லிஸ்ட்டில் வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்கிறதும் இந்திய அரசுடைய முதல் வேலையாக இருக்கணும். இப்போ தீவிரவாதிகளுடைய படங்களை வெளியிட்டிருக்காங்க, 3 பேர் படங்களில். அவர்களை பிடிப்பது, அந்த இயக்கத்தை அழிப்பது, அந்த இயக்கத்தை உலக அளவில் ஒரு டெரரிஸ்ட் இயக்கமாக அறிவிக்க வைக்கிறது, இதெல்லாம் தான் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை. அதுக்கு நோக்கி நகருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம இந்த நேரத்துக்கு சொல்ல வேண்டியது. இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்கு வந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.